Praise the Lord. Welcome to Daughter of Jesus channel. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படவும் லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸை மேற்கொள்ளவும் ஒரு சில டிப்ஸ் இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ் மூலமாக ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு காட்லி விமனாக எப்படி வாழலாம் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ப்ராவர்ப்ஸ் 13th verseலேருந்து பார்க்க போகிறோம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். இது சாலமோன் ராஜா காலத்தில் எழுதப்பட்டதுனால அந்த டைமில் விமன்லாம் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயம்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போது மெயினாக அவங்க பண்ணது இந்த சூயிங் பண்ணுறது, தைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் விமன் நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதில் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள், இதுதான் நம்ம பார்க்குறோம். இது இந்த காலத்தில் நம்ம எடுத்தோன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஒர்க் வருது நம்மளுக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது, அதுவும் 10th 12th படிக்கிறோன்னா படிக்கணும், எப்போ பார்த்தாலும் படிக்கணும், ஸ்டடி அட்டன் பண்ணணும், டியூஷன் அட்டன் பண்ணணும். அது அடுத்து காலேஜ் லைஃப்பில் பார்க்கணுன்னா அடுத்த ஃப்யூச்சருக்கு என்ன பண்ண போகிறோம் பார்க்கணும், படிக்கணும், சேம் ட்ராவல், ஹாஸ்டல் லைஃப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்கணும். அடுத்து மேரேஜ் லைஃப் அப்படியே உலகமே மாறின மாதிரி வேறு ஒரு இடம், புது இடம், எல்லாமே புதுசு, சமைக்கணும், ஒரு ஃபேமிலியை நம்ம டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு we will have lot of jobs. அதுக்கும் மேலே தாண்டிட்டு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேண்ட்லிங் இன்னும் ஜாஸ்தியாகிடும். ஸோ இதில் எல்லோரும் கணவன் தன் மனைவியை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆதாம் ஏவாளுக்கு அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த பழத்தை புசிச்சதுனால, ஏவாள் தான் அந்த பழத்தை எடுத்து ஆதாமுக்கு கொடுத்து புசிக்க சொன்னதுனால ஆண்டவர் இந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்கிறாரு. அப்போ ஆனால் ஒரு விமனுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஆண்டவர் ஆளுமையை கொடுத்துருக்காரு. அதுதான் அவங்களோட வீடு. அவங்க வீடு கட்டமைக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன், வீட்டோட திங்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே விமனுக்கு இருக்கிற ஒரு ஒர்க். ஸோ அப்போ அவங்க இந்த ஒர்க்கெலாம் எப்படி பண்ணுறாங்க, தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்க, பைபிளே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குற ஒருத்தவங்க தான் ரூத் ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ரூத்தோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. ஸோ ரூத் அவங்களோட மாமி நகோமி அவங்க கூட சேர்ந்து அவங்க கூடயே அவங்க லைஃப் தொடர போகிறாங்க. இவங்க ஆண்டவர் அறியாத இவங்க மோவாபிய பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஆண்டவர் அறிஞ்ச இந்த இஸ்ரேலைட்ஸ்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களை தெரிஞ்செடுத்ததுனால அவங்க மாமியோட சேர்ந்து ஆண்டவரையே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவங்க ஒரு புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக வாழ்கிறாங்க. இவங்கள பைபிளில் 2 இடத்துல அவங்க குணசாலி அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்பட்டிருக்கு. ரூத்தோட அதிகாரமே 3 அதிகாரம் தான். அதில் 2 வாட்டி ரூத்தை குணசாலி நான் சொல்லப்பட்டிருக்கு. ரூத் குணசாலி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்ப்போம். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே போ என்றாள். அவங்களோட மாமியார்ட்ட நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க நீ போய் கதிர் பொறுக்கிட்டு வா, நம்மளுக்கு அடுத்த உணவு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுன்னு சொல்லலை. இவங்களா ஸ்டெப் எடுத்து நான் போகிறேன், நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. முதல்ல இங்கேயும் நம்ம பார்க்குறோம், ஒர்க் வித் ஈகர் ஹேண்ட்ஸ். நம்மளாவே ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஒர்க் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம்னா நம்மளாக ஈகராக போய் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க ஃபேமிலிக்கு உணவு கதிர் பொறுக்கிட்டு வர்றது தான், அப்போ தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குன்றதுனால. ஸோ அந்த வேலையை நான் பார்க்குறேன். அடுத்து 7வது வசனம் பாருங்கள். அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான்.
அப்புறம் வந்து அந்த போவாஸ் வந்து கேட்குறாரு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டோடனே, இவ காலையிலே இங்கே வந்து கதிர் பொறுக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க கூட வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க போவாஸ் கிட்டக்க சொல்கிறாங்க. அதை தான் இதில் பார்க்குறோம். இதில் காலமே துவக்கி காலையிலே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்கள், 17வது வசனம். காலையிலே ஆரம்பிச்சுட்டு எப்போ முடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதர் பொறுக்கினாள். அப்போ ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து இப்போது நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணோன்னா, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு இல்லை வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுற, அதாவது சமையல் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் பார்க்குற ஒரு பொண்ணுக்கு தெரியும், ஃபிசிக்கல் ஒர்க்கும் மென்டல் ஒர்க்கும் வந்து ஈக்குவல் கிடையாது. நம்ம மென்டலி ஒர்க் பண்ணும்போது அது வேறு, அதுவும் ஈஸின்னு நான் சொல்ல, அது வேறு விதமான ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி கொண்டு வரும். பட் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணும்போது நம்ம உடம்பு ஈஸியாக டயர்டாகிடும். ஆனால் இவங்க ஃபிசிக்கல் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஸோ கதிர் எடுக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறது தான். அது வந்து ஃப்ரம் காலமே துவங்கி அவங்க எது வரைக்கும் பண்ணுறாங்க, ஈவினிங் வரைக்கும் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு. அடுத்து 18வது வசனத்தில் பாருங்கள், அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். ஸோ அவங்க ஊர் எவ்வளோ தூரம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இங்கேருந்து போய் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து வீட்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க சாயந்தரம். ஸோ இது வந்து ரொம்ப நார்மலாக இது நம்ம எல்லாருமே பண்ணுறது. நம்மளோட லைஃப்பில் வந்து காலையில் ஒரு ஸ்கூல் போகிறவங்களாம், காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு பண்ணுறவங்க எல்லாருமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அது உண்மை தான். அது வந்து எல்லாருமே பண்ணுறது. ஆனால் இது குணசாலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதை வந்து ஒரு எரிச்சலாகவோ ஒரு பிடிக்காமையோ பண்ணல. எல்லாமே அவங்க வந்து அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து எல்லா டைமும் வந்து எல்லா ஒர்க்கும் நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக பண்ணுறோமா அப்படின்னா தெரில. சில நேரத்தில் நம்மளோட உடம்பு ஒத்துழைக்காமல் இருக்கலாம், நம்ம மனசு சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அனுதினம் பாடுகள் இருக்குது. ஸோ நம்ம சோர்ந்து போவோம், நம்மளால் முடியாமல் போகும். அப்போ எல்லா டைமும் நம்ம வந்து மற்றவங்களுக்காக பண்ணுற ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் சமையல் பண்ணும்போது சந்தோஷமாகவே சமையல் பண்ணுறோமா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சமையல் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கா, டூ எவ்ரிதிங் இன் லவ், செய்கிறதெல்லாம் அன்போடு செய்ய கடவுதுன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதை நம்ம பிடிக்காமையே பண்ணி கொடுக்குறதுக்கும், ஓகே நம்மளுக்கு பிடிச்சி பண்ணி கொடுக்குறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் முடியாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட எல்டர்ஸ், அவங்க இன்லாஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது. இப்போ மார்த்தாள் மரியாள் விஷயத்தில் ஆண்டவர் போயிருக்கும்போது மார்த்தாள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவளை வந்து எனக்கு ஒர்க் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து ஆண்டவருக்கு வந்து யாரையும் ஹியூமிலியேட் பண்ணணும், யாரையும் வந்து தாழ்த்தி பேசணுன்றது ஆண்டவரோட இது கிடையாது, நோக்கம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட அவள் தன்னை விட்டு எடுப்படாது, நல்ல பங்கை தெரிஞ்சுக்கொண்டா, அதனால் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மார்த்தாள் பண்ணது தப்பா? மார்த்தாள் வேலையும் பார்த்துட்டு வசமும் வாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சா அவங்க அதை வந்து ஒரு மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு பண்ணலை. அவங்க அது வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு கோவத்தோடு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம் வருது, இல்லை உண்மையிலே நம்மளால் உடம்பு சரியில்லாமல் நம்ம ஃபீவரில் இருக்கிறோம், ஏதோ ஒன்று இருக்கிறோன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. நம்ம அதுக்காக பர்ஃபெக்டாக எல்லா டைமும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஆண்டவரும் அப்படி எதிர்பார்க்கல. ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லாத்தையும் அன்போடு பண்ணணும். நம்ம என்ன செஞ்சோன்னாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டுக்கும் நல்லது, நம்மளோட லைஃப்க்கும் நல்லது. அது எப்படி நம்ம மைண்டு நம்ம லைஃப்க்கு நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அடுத்தடுத்து ஒரு லேசியாக நம்ம உட்காராமல் அடுத்தடுத்து ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்மளோட மைண்டு வந்து தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணாது. நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடச்சாதான் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது, வேர்ல்ட்லி திங்ஸ்க்குள்ளே போகிறது, இது எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸோ இதுக்கு டைம் கிடைக்காம போகும். நம்ம எப்போயுமே சுறுசுறுப்பாக அடுத்தடுத்து வேறு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இந்த ப்ராவர்ப் தெரிஞ்சிருக்கும், ஐடில் மேன்ஸ்
ஐடில் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, நம்ம சும்மா இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம மைண்டை எதையாவது தேவையில்லாதது யோசிச்சு, பாஸ்ட்டை யோசிச்சு, ஃப்யூச்சரை யோசிச்சு உட்காந்து கவலைப்படுறது, உட்காந்து தேவையில்லாத விஷயத்தில் போய் பேசுகிறது, இல்லாட்டி யார்ட்டையாவது ஃபோனை போட்டு யாரையாவது பற்றி பேசுகிறது, இல்லைன்னா திரும்ப வேர்ல்ட்லி திங்ஸாக ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப் பார்க்குறது. ஸோ இப்படியே தான் நம்ம இருப்போம். அப்போது நம்ம அடுத்தடுத்து வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். ரொம்ப வேர்ல்ட்லியாக போகாமல் நம்ம அடுத்தடுத்த திங்ஸ் பார்க்கும்போது தேவையில்லாத பிசாசோட பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அப்புறம் ரூத் வந்து 1 day தான் இது பண்ணாங்களா இல்லை 1 or 2 days தான் இது பண்ணாங்களா அப்படின்றதுக்கு 21 ஃபஸ்ட்டு வேர்ஸில் ஆன்சர் கிடச்சிது. இன்னும் மோபிய ஸ்ரீயாகிய ரூத் அவர் என்னை நோக்கி, நீ அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார். ஸோ அவங்க வந்து ஹார்வெஸ்டிங் சீசன் முடிகிற வரைக்கும், ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அந்த சீசன் முடிகிற வரைக்குமே ஃபுல்லாக இந்த வேலை பார்த்துருக்காங்க. நம்மளுக்கு சீசன் மாறுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் ஒவ்வொரு ஒர்க் ஷெட்யூல் எல்லாமே மாறுது. நம்ம அகைன் அதே தான், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளோட வேலைலாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் மார்னிங் டு ஈவினிங் நம்ம எங்கேஜாக இருந்தாலும் நம்மளோட ஒர்க் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்காது. அதே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளோட வேலை வித்தியாசமாக இருக்கும். அடுத்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் அடிஷ்னல் ஒர்க்ஸ் கொஞ்சம் சேரும். ஸோ எல்லாமே மாறும். இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஹாப்பியாக வேலை பார்க்கலாம், டிலைட் இன் ஹர் ஒர்க் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். டெய்லி இதுதான் என்னோடய ரொட்டீன், டெய்லி நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம ஒரு ரொட்டீன் பிளான் பண்ணிட்டோன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ். நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் படுக்க போயிட்டு, ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி ஒரு ப்ராப்பர் ரொட்டீன். இது என்ன லைஃப் அப்புறம் மெஷின் மாதிரி ஆகிடுமா அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. நம்ம இது வந்து ஒரு பேசிக் ரூல்ஸ் தான். ஆண்டவர் வந்து 7வது நாள் ஓய்வு நாள்னு ஆண்டவர் வச்சார். அப்போ அதை வந்து நம்ம என்ன மெஷின் லைஃப் அது ரூலுன்னு சொல்லுவோமா? கிடையாது. இப்படி வாழ்ந்தால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் திங் நம்மளுக்கு கொடுக்குது, அதனால ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்றதுனால தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜர் படி தான் கொண்டு போவாங்க. காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும், 5 மணிக்கு ஸ்கூல் விடும் அப்படின்னா அது ஒரு ரொட்டீன். ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும், நம்ம ஒர்க் பண்ணுற விமனாக இருந்தாலும், ஒரு காலேஜ் போகிறவங்க இல்லை ஆன்லைனில் உட்காந்து படிக்கிறவங்க அப்படியா இருந்தாலும், நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் போட்டு அதுபடி ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். சாட்டர்டே சண்டே ஓகே, அந்த வீக்கெண்ட்ஸை மட்டும் விட்டுருங்க. வீக்கெண்ட்ஸை விட்டுட்டு அதுக்கு வேறு ரொட்டீன் நம்ம வச்சுக்கலாம். இல்லை அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டேன்னு வச்சுக்கலாம். எப்படியும் சண்டே சர்ச்சு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நாள் கடவுளுக்கு. மற்ற நாளில் காலையில் எழுந்திரிச்சோடனே இவ்வளோ டைம் ப்ரேயர் பண்ணுவேன், இந்த டைம் வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன், இந்த டைம் வரைக்கும் என்னோடய மற்ற ஒர்க்ஸ் படிப்போ இல்லை சமையல் வேலையோ இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதோ இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே பண்ணுவேன். அடுத்து இவ்வளோ டைம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அடுத்து நான் இவ்வளோ டைம் நான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன், இவ்வளோ டைம் நான் வந்து ரெக்ரியேஷன் ஒரு மியூசிக் கேட்குறதோ இல்லை வேறு ஏதாவது பெயிண்டிங் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறேன். அடுத்து நான் டின்னர் சமைக்கிறேன், என் ஹஸ்பண்ட் கூட இவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், என் அம்மா அப்பா கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என் பிள்ளைங்களோட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அடுத்து நைட்டு கரெக்டாக நான் இந்த டைமில் தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சோர்வடையாமல் இதை ப்ராப்பராக கொண்டு போக முடியும். அடுத்து 14வது வசனம் பார்ப்போம். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். ஷீ இஸ் லைக் அ மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மெர்ச்சன்னா ரிலேட்டட் டு பிஸ்னஸ் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இது பிஸ்னஸ் மாதிரி அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நம்மளுக்கு இருக்கிற நம்மளோட திங்ஸை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம், எப்படி நம்மளோட ஏர்னிங்ஸை வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வீண் செலவு பண்ணுறவங்களா நம்ம இருக்கோமா, இல்லை நம்ம வந்து கரெக்டான விஷயத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமா அப்படின்றதையும் பார்க்கலாம். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் அப்படின்னா
இப்போ மெர்ச்சன்ட் ஷிப்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த வசனம் போட்டிருக்கிறதுனால இருக்கலாம். அவங்க ரொம்ப பார்த்து செலவு பண்ணுற ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பார்த்துனா சிக்கனமாக இருக்கணும், கஞ்சமாக இருக்கணும், அப்படி இல்லை. தேவையில்லாத ஒரு ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி. 15வது வசனம், இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். பைபிளில் இன்னொரு வசனம் பார்த்துருக்கோம், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இருட்டோடே எழுந்த அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரே சீசன் தான், மேக்ஸிமம் சம்மராக தான் இருக்கும். ரெய்னி சீசன் ஒரு 2-3 மாதம் வரும். மற்றபடி நம்மளுக்கு ஒரு பெரிய வின்டர் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. இதே நீங்கள் கொஞ்சம் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வின்டருக்கும் சம்மருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நான் இருக்கிற இடத்துலையே வந்து சம்மரில் வந்து எங்களுக்கு வந்து நைட்டு 8 மணி 9 மணி தான் சன்செட்டே ஆகும். ஆனால் வின்டரில் வந்து மதியானம் 2 மணி 3 மணிக்கே இருட்டிடும். சேம் காலையில் சம்மரில் வந்து ஒரு எப்போயும் போட நம்ம ஒரு மாதிரி 5 மணி 6 மணிக்கே விடிஞ்சிரும். ஆனால் வின்டரில் வந்து காலையில் விடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி 9 மணி ஆகும். இருட்டோடே எழுந்து அப்படின்னா ஆப்வியஸாக அதிகாலை வேலையை குறிச்சிருக்கு. ஸோ நம்ம காலையில் எழுந்த உடனே எப்போவும் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்போவுமே ராத்திரி வேகமாக படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேடினோன்னா ஆண்டவரை கண்டடைஞ்சிருவோம். நம்ம தேடுகிறவர்களுக்கு கண்டடைகிறார்கள். அதே மாதிரி ஆண்டவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவரை சந்திக்கத்தக்க நேரத்தில் அவரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் அதிகாலை வேலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதிகாலை நேரத்தை தான் இங்கே இருட்டோடே எழுந்து அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதிகாலை நேரம் நம்ம எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டைமாக எப்பயும் போல் நம்ம ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. அதில் வந்து எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் அந்த விஷயத்தில் இருக்கவே கூடாது. எந்திரிச்சோடனே ஃபஸ்ட் டைம் ஆண்டவருக்கு தான். தூங்கி எழுந்தும் போதே எனக்கெலாம் நான் ஆண்டவர் கூட ரொம்ப நம்ம க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, தூங்கி எந்திரிக்கும் போதே இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வர்ஷிப் சாங் ஓடும், இல்லை ஏதாவது ஒரு வசனம் ஓடும் மனசுக்குள்ளே. இப்படி எப்போவுமே ஆண்டவர் கூடயே இருக்கும்போது காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் எந்திரிப்போம். அப்போ எந்திரிச்சு ஃபஸ்ட்டு டைம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட அந்த நாளைக்கு தேவையான எல்லா பலனையும், ஆண்டவருக்குள்ளே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கு. என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ அந்த நாளைக்கு நம்மளுக்கு தேவையான பலன், ஞானம், அறிவு, பாதுகாப்பு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட காலையில் எந்திரிச்சோடனே பெற்றுக்கொள்ளணும். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது அப்படின்னு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட அந்த நாளைக்கு தேவையான கிருபை, பாதுகாப்பு, அறிவு, ஞானம், பலன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம நாளை துவங்கணும்னா அந்த நாள் வெற்றியின் நாளாக, ஆண்டவர் உண்டு பண்ணின நாளாக, களி கூறுற நாளாக கண்டிப்பாக அமையும். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறாள். அப்போ எந்திரிச்சோடனே ஆப்வியஸாக ஆண்டவரை ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்காங்க, வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறாள். இப்போ எந்திரிச்சு ஃபஸ்ட் டைம் ஏசப்பாக்கு, 2வது டைம் ஃபேமிலிக்கு, 3வது டைம் நம்மளோட ஒர்க்குக்கு, பர்சனல் ஒர்க்கு இல்லை ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இந்த ஒர்க்னாலும் ஸ்டூடெண்ட் லைஃப்னா அந்த ஒர்க், அதுக்கு வந்து 3rd ப்ரையாரிட்டி. வேலைக்காரிகள் படிக்கலாம். இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலை அசைன் பண்ணுற வேலை, ஒரு கல்யாணம் ஆகிட்டாங்க, மேரீடு உமனாக ஆகிட்டாங்கன்னா இந்த விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரியும். காலையில் அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இப்போ ஒரு ஃபேமிலியே நம்ம தான் ஆள்றோம். இல்லை நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, இப்போ உங்கள் அம்மா எடுத்துக்கோங்க, காலையில் அவங்க நேரத்துக்கு எந்திரிக்காமல் வீட்டில் இல்லாட்டினா வீட்டில் எந்த வேலையுமே ஓடாது. அப்பா எப்பவும் போல் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் எப்பவும் போல் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வேறு எந்த வேலையுமே ஓடாது. ஸோ அப்போ விமனுக்கு தான் வந்து எந்திரிச்சு அந்த அவங்களோட கையில் தான் இந்த ஃபேமிலியோட என்ன சொல்கிறது டெய்லி ரொட்டீனே வந்து இவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இவங்க தான் ப்ராப்பராக ஒர்க்கெல்லாம் அசைன் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா,
ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணணும். நம்மளுக்கு எந்த வேலை ஃபஸ்ட்டு முக்கியம், எந்த வேலை அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் பார்க்குறோன்னா அங்கே எல்லாமே ப்ரோக்ராம்டாக பண்ணுவாங்க. எல்லாமே வந்து செட் பண்ணி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி இந்த வேலை ஃபஸ்ட்டு முடிக்கணும், இந்த வேலை அடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்ம எது நம்மளுக்கு முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படின்றத நம்ம தான் செட் பண்ணணும். இப்போது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து வேறு நிறையா ஒர்க் இருக்குது. நான் இது வந்து ஒரு ஹோம் மேக்கருக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி நிறையா ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. துணி துவைக்கணும், வீடு க்ளீன் பண்ணணும், சமையலும் பண்ணணும், ப்ளஸ் பேபிஸ்க்கு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா அதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒர்க் உங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணணும். எது இன்றைக்குள்ளே முடிக்கணும், எது இன்றைக்கி நம்மளுக்கு முக்கியமாக தேவை. ஏன்னா இப்படி இதில் நான் கற்றுக்கிட்ட நிறையா விஷயம் என்னென்னா, நான் சும்மா எனக்கு தோன்றது அந்த நேரத்தில் தோன்றதை மட்டும் செஞ்சுட்டு முக்கியமான சில விஷயங்களை கோட்டை விட்டுருவோம். அடுத்த நாள் முக்கியமாக தேவையான ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா லேக் ஆஃப் டைம் இல்லாதனால. ஸோ இந்த டைமில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எது நம்மளுக்கு தேவை அப்படின்றத ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், என்னடா வேலை பார்த்தோம், எவ்வளோ வேலை பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியலையே, இல்லை வேலையே நம்மளால் பார்க்க முடியலன்ற டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வராமல் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம டைம் செட் பண்ணி எல்லாம் ஓகே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்குன்னா ஆப்வியஸாக அது நம்மளுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் ஃபேமிலி எடுக்கும்போது. இப்போ ஒரு ஃபேமிலி, அப்போ நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியே வந்து நம்ம ஓடலைன்னா ஃபேமிலியே ஓடாது. நம்ம அப்போ எப்படி நம்மளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக, நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எதுனாலும் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளை அடிக்ட் ஆக்கிற எந்த விஷயத்துலையும் இறங்கிடக்கூடாது. டெய்லி நான் ஒரு அரை மணி நேரம் இந்த சீரியல் பார்த்தா தான் எனக்கு வந்து அந்த சீரியல் பார்க்கணும், டைம் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக அந்த சீரியல் முன்னாடி நான் போய் உட்காந்துருவேன். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அது சரிப்பட்டே வராது. நம்ம வந்து பவுல் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு ஏற்புடையதாக இருக்காது, எதுக்கும் நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளை அடிமையாக்குற விஷயம், நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற மாதிரியான விஷயம் எதுலேயும் நம்ம போய் விழுந்துடக்கூடாது. ஒரு நாள் என்னால் முடியல, ஸோ நான் வந்து அதனால் வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒரு கார்டனிங் பண்ணேன், இல்லாட்டி எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி பேசினேன், வெளியே போயிட்டு வந்தேன். அப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உண்மையிலே வேல்யூபிளாக இருக்கும், நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. ஆனால் நம்ம இப்படி போய் சீரியல் பார்க்குறோம், இல்லை தேவையில்லாமல் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெகட்டிவான விஷயமா ஏதாவது ஒரு பேட் இன்சிடெண்ட் நடந்திருக்கும், அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தேடி பார்க்குறது, அடுத்தடுத்து ரெக்கமெண்டேஷனில் வர எல்லா வீடியோவும் பார்க்குறது, இது பண்ணிகிட்டு இருந்தோன்னா இது நம்மளோட இந்த ஃப்ரீ டைம், நம்மளுக்கு கிடைக்கிற டைமை இன்னும் நெகட்டிவாக தான் ஆக்கும். அதை நம்ம பாசிட்டிவாக, நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா, நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிடுவோம் சில டைம். நம்மளுக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு டெய்லி போராட்டங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு டைமில் நம்ம விழுந்துருவோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எந்திரிப்பான், அது மாதிரி நம்ம விழுந்துருவோம், எதுலையாச்சும் சோகத்தில் விழுந்துருவோம். 2 நாள் வேலை பார்க்க முடியாது, உடம்பு ஒத்து வராது. ஸோ இந்த பீரியட்ஸ் டைமு, தனிமையான உணர்வு, இது எல்லாம் எல்லாருக்கும் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னொரு காட்லி ஃப்ரெண்ட், காட்லி ஃபெல்லோஷிப் நம்மளுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம அதை கண்டிப்பாக நம்மளுக்கு அது தேவை. ஏன்னா ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் ஜெபங்கள்னு போட்டிருக்கு. இப்போ ஒருத்தவங்க சோர்ந்து போகும்போது அவங்கள தூக்கி விடுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். ஒரு நல்ல விசுவாசியாக, ஒரு நல்ல அவங்கள மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க அவங்களுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு தேற்றரவாளனா, ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்மளோட இருப்பார். அப்போ நம்ம எவ்வளோ தனிமையாக ஃபீல் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட போயிட்டோன்னா கண்டிப்பாக அந்த தனிமை உணர்வு மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து எந்திரிச்சு வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சமாதானம் கிடச்சிடும். சமாதானக்காரனாகிய தேவன் உங்களோட கூட இருப்பாராக. இன்றைக்கி இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இது உங்களுக்கு தெரிஞ்ச விமன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி இதில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஒரு வேர்டு 2 வேர்டு கூட சில பேருக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து வர்ற வசனத்தில் இன்னும் நம்ம நிறையா தியானிப்போம்.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். God bless you all.